வணக்கம் வர்ஸ். நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கடலைப்பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு இஞ்சியும் 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைச்சி வச்ச பருப்பு மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சதில் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி இப்போ வடை சுடுறதுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிருப்போங்க. நாங்கள் வீட்டில் ஆட்டினா தேங்காய் எண்ணெயில் தான் செய்வோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. அப்புறமா வடையை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாங்க. போடுறது எங்கள் வீட்டுக்காரங்க. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க பலகாரம்லாம் எங்கள் வீட்டில் செய்வாங்க. இந்த வடை சாமிக்குங்க. நாங்கள் எப்போதும் பலகாரம் செஞ்சால் சாமிக்கு ஒரு வடை வச்சுட்டு தாங்க எடுப்போம். பாருங்கள், வடை வெந்துட்டுருக்கு. வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.